வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேட்டோவின் புதிய விமானப்படை திட்டம் ஏர்பஸ் A400 விமானங்கள் அறிமுகம். ஐரோப்பிய எல்லைகளில் புதிய குடிவரவு திட்டத்தால் கடும் நெரிசல். ஐரோப்பாவில் வேகமாக வளரும் 5 பொருளாதாரங்கள் புதிய அறிக்கை. பிரிட்டனில் எரிபொருள் விலை விதிமீறல், நூற்றுக்கணக்கான பெட்ரோல் நிலையங்கள் மீது புகார். நேட்டோவின் புதிய பாதுகாப்பு நடவடிக்கை, 5 ட்ரைடன் கண்காணிப்பு ட்ரோன்களை வாங்க திட்டம். ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் தீவிரம், அதிபர் செலன்ஸ்கி எச்சரிக்கை. கிரீன்லாந்து விவகாரத்தால் ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெற ட்ரம்ப் பரிசீலனை. ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் உக்ரைன் அதிரடி தாக்குதல், புட்டின் அரசுக்கு பெரும் பின்னடைவு. இனி விரிவான செய்திகள். துருக்கியின் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டில் புட்டின் வியூக ரீதியான வான்வழி போக்குவரத்து படலத்தை உருவாக்க நேட்டோ திட்டமிட்டுள்ளதாக பொது செயலாளர் மார்க் ரூட்டே தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் ஏர்பஸ் A400 போக்குவரத்து விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இவை ராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை விரைவாக கொண்டு செல்ல உதவும். பெல்ஜியம், பிரான்ஸ், துருக்கி, ஸ்பெயின், பிரிட்டன், குரேசியா மற்றும் போலந்து ஆகிய நாடுகள் இந்த கூட்டு முயற்சியில் பங்கேற்கின்றன. மேலும் நேட்டோ தனது A330 MRTT டேங்கர் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வான்வழி எரிபொருள் நிரப்பும் திறனை வலுப்படுத்த உள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் தற்காப்பு திறனை மேம்படுத்தவும் அமெரிக்காவின் பங்களிப்பு மாற்றங்களால் ஏற்பட்ட இடைவெளிகளை நிரப்பவும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த நவீனமயமாக்கல் திட்டங்கள் மூலம் நேட்டோ தனது வான்வழி தற்காப்பு மற்றும் கண்காணிப்பு திறன்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல திட்டமிட்டுள்ளது. ஐரோப்பிய எல்லைகளில் புதிய குடிவரவு திட்டத்தால் கடும் நெரிசல், பயணிகள் அவதி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய என்ட்ரி அல்லது எக்ஸிட் சிஸ்டம் எனப்படும் எல்லை கட்டுப்பாட்டு முறை பயணிகள் மத்தியில் பெரும் குழப்பத்தையும் நீண்ட வரிசைகளையும் உருவாக்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வெளியே இருந்து வரும் பயணிகள் தங்களின் கைரேகை மற்றும் முக அடையாள படங்களை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த உயரிய அளவு சரிபார்ப்பு செயல்முறைகள் அதிக நேரம் எடுப்பதால் விமான நிலையங்கள் மற்றும் எல்லைகளில் பயணிகள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் இயந்திரங்களின் செயல்பாட்டு தாமதம் காரணமாக அதிகாரிகள் இந்த தரவுகளை கைகளால் சேகரிப்பது நெரிசலை மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் பயணிகள் தங்கள் விமானங்களை தவற விடுவது, விமானங்கள் காலியாக செல்வது போன்ற சிக்கல்கள் தொடர்வதாக புகார்கள் எழுந்துள்ளன. ஐரோப்பாவிற்கு பயணம் செய்ய திட்டமிடுபவர்கள் இந்த சோதனைகளை கருத்தில் கொண்டு கூடுதல் நேரத்தை ஒதுக்க தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஐரோப்பாவில் வேகமாக வளரும் 5 பொருளாதாரங்கள் புதிய அறிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியை விட 2 மடங்கு வேகத்தில் வளரக்கூடிய 5 நாடுகளை பொருளாதார வல்லுநர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த நாடுகள் வலுவான உள்நாட்டு தேவை, ஏற்றுமதி அதிகரிப்பு மற்றும் புதிய முதலீடுகளை ஈர்த்ததன் மூலம் சிறப்பான பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன. ஐரோப்பிய சந்தையில் ஏற்பட்டுள்ள மந்த நிலைக்கு மத்தியில் இந்த குறிப்பிட்ட நாடுகள் தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் காட்டும் வளர்ச்சி முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பணவீக்கத்தை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான அரசின் சரியான கொள்கைகள் மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவை இந்த வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பெரும்பாலான நாடுகள் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய பிராந்தியத்தை சேர்ந்தவை என்பது குறிப்பிடத்தக்கது. இவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார என்ஜின்களாக இருக்கின்றன. இந்த விரைவான வளர்ச்சி ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு உதவுவதுடன் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதாகவும் பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். பிரிட்டனில் எரிபொருள் விலை விதிமீறல், நூற்றுக்கணக்கான பெட்ரோல் நிலையங்கள் மீது புகார். ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பெட்ரோல் நிலையங்கள் மற்றும் சூப்பர் மார்க்கெட் விற்பனை நிலையங்கள் அரசு விதித்துள்ள எரிபொருள் விலை வெளிப்படைத்தன்மை விதிகளை மீறுவதாக முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. எரிபொருள் விலையை நிகழ்நேரத்தில் இணையதளங்கள் மற்றும் செயலிகளில் பதிவேற்ற வேண்டும் என்ற அரசின் கட்டாய விதியை பல நிறுவனங்கள் முறையாக பின்பற்றுவதில்லை என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த விதிமீறலால் நுகர்வோர் தங்களுக்கு அருகிலுள்ள மலிவான எரிபொருள் விலையை கண்டறிய முடியாமல்
பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சூப்பர் மார்க்கெட்டுகள் கூட இந்த விதியை பின்பற்றுவதில் ஆர்வம் காட்டாதது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது நியாயமான விலை போட்டியை பாதிக்கிறது. இந்த விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் விதிமீறலில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீது கடுமையான அபராத நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எரிபொருள் விலையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யவும் நுகர்வோரை பாதுகாக்கவும் அரசு புதிய சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஆலோசித்து வருகிறது. நேட்டோவின் புதிய பாதுகாப்பு நடவடிக்கை 5 ட்ரைடன் கண்காணிப்பு ட்ரோன்களை வாங்க திட்டம். அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் போது நேட்டோ படைகளின் கண்காணிப்பு திறனை மேம்படுத்த 5 MQ-4C ட்ரைடன் ட்ரோன்களை வாங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன்களை வாங்குவதற்காக நோர்வே, பின்லாந்து, ஜெர்மனி மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. நோர்த்ரோப் கிரமன் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் இந்த நவீன ட்ரோன்கள் கடல்சார் கண்காணிப்பு மற்றும் நீண்ட தூர உளவு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன. இந்த விமானங்கள் அதிக உயரத்தில் 24 மணி நேரத்திற்கு மேலாக பறந்து கடற்பரப்பு மற்றும் பாதுகாப்பு தகவல்களை துல்லியமாக சேகரிக்கும் திறன் கொண்டவை. நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே இந்த திட்டம் அட்லாண்டிக் கடலின் இருபுறமும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதுடன் நேட்டோவின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளார். இந்த ட்ரோன்கள் ஏற்கனவே நேட்டோ வசமுள்ள ஃபீனிக்ஸ் உளவு ட்ரோன் அமைப்பிற்கு துணையாக செயல்பட்டு வான்வழி பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பை மேலும் பலப்படுத்தும். ரஷ்யா மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் தீவிரம். அதிபர் செலன்ஸ்கி எச்சரிக்கை. ரஷ்யா மீது உக்ரைன் தனது ட்ரோன் தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தப் போவதாக அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி அறிவித்துள்ளார். மாஸ்கோ மற்றும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்து ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை அனுப்பப் போவதாக அவர் எச்சரித்துள்ளார். போர் இப்போது வான்வெளியை கட்டுப்படுத்தும் புதிய திட்டத்தை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவின் எரிசக்தி மற்றும் எரிபொருள் கட்டமைப்புகளை தாக்கி அவர்களின் விநியோக சங்கிலியை முடக்க உக்ரைன் திட்டமிட்டுள்ளது. இதற்காக கூடுதல் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் ஏவுகணைகளை வழங்குமாறு மேற்கத்திய நாடுகளிடம் உக்ரைன் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை முறியடிக்கவும் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வரவும் இந்த நீண்ட தூர தாக்குதல்கள் முக்கிய உத்தியாக கருதப்படுகிறது. கிரீன்லாந்து விவகாரத்தால் ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெற ட்ரம்ப் பரிசீலனை. கிரீன்லாந்து தீவை கையகப்படுத்தும் தனது திட்டத்தில் முன்னேற்றம் இல்லாததாலும் நேட்டோ நாடுகளின் செயல்பாடுகள் குறித்து அதிருப்தியில் உள்ள அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பாவில் உள்ள சில அமெரிக்க படைகளை திரும்ப பெறுவது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதில் நேட்டோ நட்பு நாடுகள் தவறவிட்டதாக கருதும் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்கா தற்போது ஐரோப்பாவில் சுமார் 80,000க்கும் மேற்பட்ட துருப்புகளை கொண்டுள்ளது. குறிப்பாக ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் கணிசமான படைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. படைகளை திரும்ப பெறுவது குறித்து இன்னும் இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்றும் பென்டகனுக்கு இது தொடர்பாக எந்த அதிகாரப்பூர்வ உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவும் வெள்ளை மாளிகை அதிகாரி தெரிவித்துள்ளார். கிரீன்லாந்து விவகாரம் தொடர்பாக டென்மார்க் மற்றும் பிற ஐரோப்பிய நாடுகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நேட்டோ நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் உக்ரைன் அதிரடி தாக்குதல். புட்டின் அரசுக்கு பெரும் பின்னடைவு. உக்ரைன் எல்லையிலிருந்து சுமார் 2500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சைபீரியாவின் ஓம்ஸ் நகரில் அமைந்துள்ள ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைன் ட்ரோன்கள் மூலம் தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல் போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய நிலப்பரப்பிற்குள் மேற்கொள்ளப்பட்ட மிக ஆழமான மற்றும் முக்கியமான தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. காஸ்போம் நெஃப்ட் நிறுவனத்தால் இயக்கப்படும் இந்த சுத்திகரிப்பு நிலையம் ரஷ்யாவின் மொத்த சுத்திகரிப்பு திறனில் சுமார் 12% பங்களிப்பை வழங்குகிறது.